வெல்கம் பேக் டு காக்டெயில் டைரிஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான காலிஃப்ளவர் ஃப்ரை பார்க்க போகிறோம். காலிஃப்ளவர் ஃப்ரை நீங்கள் யூஸ்வலாக ரெட் கலரில் பார்த்துருப்பீங்க, ஆரஞ்சு கலரில் பார்த்துருப்பீங்க, ஏன் ப்ரௌன் கலரில் கூட பார்த்துருப்பீங்க. ஆனால் க்ரீன் கலரில் பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. எங்கள் வீட்டு புதினா செடியில் இலையெல்லாம் நல்லா தளன்னு வளர்ந்துருந்துச்சு. இதை விட்டால் பழுத்து வேஸ்ட்டாக போயிடும்னு சொல்லி அதை கட் பண்ணி இதை என்ன செய்யலான்னு யோசிச்சப்போ வீட்டில் காலிஃப்ளவர் இருந்துச்சு. சரி, இதை வச்சு ஃப்ரை பண்ணலான்னு டிசைட் பண்ணி கட் பண்ணேன். ஆனால் நான் கட் பண்ண போனப்போ எங்கள் எல்சா பாப்பா நடுவில் வந்து கட் பண்ண விடாமல் பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தா. ஒரு வழியாக அவளை சமாளித்து தேவையான அளவுக்கு புதினா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வச்சு சூப்பராக ஒரு காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதை வேக வைக்க தேவையான அளவு தண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சு பாயில் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அது கொதித்ததும் காலிஃப்ளவர் ஆட் பண்ணி கால்வாசி வேக வச்சுக்கலாம். காலிஃப்ளவர் கால்வாசி வெந்ததுக்கப்புறம் அதில் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் 2 கை அளவுக்கு க்ளீன் பண்ண புதினா இலைகளை சேர்த்துக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகா சின்னதாக நறுக்கி போட்டுக்கணும். இது கூட சின்னதாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 5 பல் பூண்டு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 4 ஸ்பூன் மைதா சேர்த்துக்கிறேன். நல்ல பெரிய டேபிள் ஸ்பூன்லேயே 4 ஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்துக்கலாம். இது கூட 5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். எப்போவும் நம்ம ஃப்ரை பண்ணுறப்போ மைதாவை விட கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லா கிறிஸ்பியாக வரும். இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன்.
ஏற்கனவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். அதனால் நான் மிளகாய்த்தூள் கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்ச புதினா பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம பூண்டு அரைக்கும் போது சேர்த்துருக்கோம். அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ நான் கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு பாதி லெமன் இதில் ஸ்க்வீஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கையை சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு இதை எல்லாத்தையும் ஒட்டுக்கா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ரொம்ப திக்காக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்ச காலிஃப்ளவரை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். வேக வச்ச காலிஃப்ளவரை சேர்த்து மசாலா நல்லா கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். இது ஒரு 5 to 10 minutes இப்படியே ஊறட்டும். காலிஃப்ளவர் ஒரு 10 minutes ஊறினதுக்கப்புறம் ஒரு கடாயில் அது ஃப்ரை பண்ண தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் கொஞ்சம் கொஞ்சமாக காலிஃப்ளவரை சேர்த்து ஹீட்டை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். என் பொண்ணுக்கு நல்ல கிறிஸ்பியாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் நான் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம கிறிஸ்பி மின்ட் காலிஃப்ளவர் இப்போ ரெடி ஆயாச்சு. இது என் பொண்ணுக்காக நல்ல கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணது. இது மற்றவங்களுக்காக கிறிஸ்பியாக இல்லாமல் க்ரீன் கலரில் ஃப்ரை பண்ணது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மின்ட் காலிஃப்ளவர் ஃப்ரை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் and subscribe our channel and stay connected for more updates. Thank you.